இந்திய வான்படையில் பணியாற்றியவர். 500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். அரை நூற்றாண்டுகளாக சினிமாவில் நடித்து கொண்டிருப்பவர். 1977 2003 வரைக்கும் தொடர்ந்து சினிமாக்களில் நடித்து கொண்டிருப்பவர். இவர் ஏற்று நடித்திராத கதாபாத்திரமே கிடையாது. திரைப்படங்கள் மட்டுமின்றி சின்ன திரைகளிலும் நடித்தவர். கிட்டத்தட்ட 8 முக்கிய சின்னத்திரை தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். மாபெரும் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் 1944 ஆகஸ்ட் 1 திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாட்டில் பிறந்தவர். பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் நடிக்கும் இவர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக வளர்ந்தார். கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து இவர் நடித்த நகைச்சுவை திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர். இவரது பாத்திரம் நாயகன் மற்றும் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படங்களில் மிகவும் சிறப்பாக பேசப்பட்டது. 1976 இருந்து தற்போது வரை 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் தட்சிண பாரத நாடக சபா எனப்படும் டில்லி நாடக குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார். கணேஷ் படங்களில் நடிப்பதற்கு முன்பு 1964 முதல் 1974 வரை இந்திய வான்படையில் பணியாற்றினார். டெல்லி கணேஷ் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம். இந்த திரைப்படம் 1977 வெளியானது. தமிழ் திரைகளுக்கு இவரை அறிமுகம் செய்தவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள். டெல்லி கணேஷ் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரங்களில் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் வேடங்களே இருந்தது. ஆனால் அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் வில்லனாகவும் நடித்திருந்தார். இவர் மிகவும் குறிப்பிடத்தக்க படங்கள் இருக்கின்ற தமிழ் சினிமாவில் சிந்து பைரவி, நாயகன், மைக்கேல் மதன காமராஜன், ஆகா மற்றும் தெனாலி என பல திரைப்படங்களில் இவருடைய நடிப்பு முக்கியத்துவம் பெற்றதாக விளங்கியது. டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான தமிழ் வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொடர் நடிகராகவும் இருந்துள்ளார். இவர் இதுவரை 8 முக்கிய சின்னத்திரை தொடர்களையும் நடித்துள்ளார். சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வசந்தம் மற்றும் கஸ்தூரி போன்ற தொடர்களில் அப்பா வேடங்களில் நடித்து அனைவராகவும் பாராட்டு பெற்றவர். 1979 பசி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில அரசின் விருது பெற்றார். 1993 1994 தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திக், பிரபு, சத்யராஜ், மோகன் என்று ஆரம்பித்து இன்று இருக்கிற அஜித், விஜய் என ஆரம்பித்து தனுஷ், சிம்பு வரை கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை நடிகருடன் நடித்து புகழ் பெற்றவர். நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டையும் காணலாம். 1977 பட்டின பிரவேசம், 78 மாரியம்மன் திருவிழா, ஒரு வீடு ஒரு உலகம், 79 பசி, ஆடு பாம்பே, வெள்ளி ரதம், உறங்காத கண்கள், அதிசய ராகம், 1981 ராஜபார்வை, பட்டம் பதவி, அன்று முதல் இன்று வரை, அன்புள்ள அத்தான், ராஜாங்கம், எங்கம்மா மகாராணி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1982 மூன்று முகம், எங்கேயோ கேட்ட குரல், சிம்லா ஸ்பெஷல், புதுக்கவிதை, நிஜங்கள், நாடோடி ராஜா, இனியவளை, தனியாத தாகம், சிவப்பு சூரியன் போன்ற திரைப்படங்களிலும் 1983 சூரப்புலி, அனல் காற்று, கௌரி கல்யாணம், 4 பேருக்கு நன்றி, உண்மைகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1984 தேன்கூடு, அச்சமில்லை அச்சமில்லை,
புதியவன், உங்க வீட்டு பிள்ளை, கொம்பேரி மூக்கன், ஊருக்கு உபதேசம் போன்ற திரைப்படங்களிலும் 85ஆம் ஆண்டு சிந்து பைரவி, ஸ்ரீ ராகவேந்திரா, பாடும் வானம் பாடி, கெட்டி மேளம், கல்யாண அகதிகள், அன்னி, சமயபுரத்தாலை சாட்சி, யார், இளங்கன்று, கடிவாளம், சிதம்பர ரகசியம், ஹேமாவின் காதலர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1986ஆம் ஆண்டு புன்னகை மன்னன், சம்சாரம் அது மின்சாரம், புதிர், மனிதன் மறுபக்கம், டிசம்பர் பூக்கள், படிக்காத பாடம், பாலைவன ரோஜாக்கள், அடுத்த வீடு, சோறு, தர்ம தேவதை, மிஸ்டர் பாரத், நான் அடிமையில்லை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு நாயகன், இவர்கள் இந்தியர்கள், மனிதன், பருவராகம், பூக்கள் விடும் தூது, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மக்கள் என்பக்கம், சொல்லுவதெல்லாம் உண்மை, சிறைப்பறவை, தாயே நீயே துணை, வேலுண்டு வினையில்லை, கிழக்கு ஆப்பிரிக்காவில் சீலா, முப்பெரும் தேவியர், வேலைக்காரன், காவலன் அவன் கோவலன் ஆகிய திரைப்படங்களிலும் 1988ஆம் ஆண்டு உன்னால் முடியும் தம்பி, நெருப்பு நிலா, தாய்ப்பாசம், இரத்த தானம், பாசப்பறவைகள், மாப்பிள்ளை சார், இதுதான் ஆரம்பம், காளிச்சரண், கதாநாயகன், சத்யா, என் உயிர் கண்ணம்மா, இதுதான் ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள், மீனாட்சி திருவிளையாடல், தர்மம் வெல்லும், சின்னப்பதாஸ், ஒரே ஒரு கிராமத்திலே, ராசாத்தி கல்யாணம், சிவா, தலைவனுக்கோர் தலைவி, மைக்கேல் மதன காமராஜன், சத்துரியன், தங்கைக்கு ஒரு தாலாட்டு, எதிர்காற்று, அரங்கேற்ற வேலை, வேடிக்கை என் வாடிக்கை, சீதா, நல்ல காலம் பிறந்தாச்சு, புரியாத புதிர், உச்சி வெயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1991ஆம் ஆண்டு சிகரம், இதய ஊஞ்சல், இதய வாசல், என் பொட்டுக்கு சொந்தக்காரன், அர்ச்சனா ஐஏஎஸ், அண்ணன் காட்டிய வழி, விக்னேஸ்வர், வைதேகி கல்யாணம், ருத்ரா, மூக்குத்தி பூமேலே, நீ பாதி நாம் பாதி, நாட்டுக்கு ஒரு நல்லவன், காவல் நிலையம், தீச்சட்டி கோவிந்தன் போன்ற திரைப்படங்களிலும் 1992ஆம் ஆண்டு பெரிய கவுண்டர் பொண்ணு, அம்மா வந்தாச்சு, ஊர் மரியாதை, கலிகாலம், ஏர்முனை, சிவந்த மலர், சின்ன மருமகள், பட்டத்து ராணி, பங்காளி, திருமதி பழனிசாமி, மாப்பிள்ளை வந்தாச்சு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1993ஆம் ஆண்டு ராஜதுரை, ஆதித்யன், என் இதய ராணி, முத்துப்பாண்டி, ஜாதிமல்லி, நம்மவர், பட்டுக்கோட்டை பெரியப்பா, புதிய மன்னர்கள், முதல் பயணம், வண்டிச்சோலை சின்ராஜ், வாட்ச்மேன் வடிவேலு போன்ற திரைப்படங்களிலும், வா மகளே வா, அரண்மனை காவலன், உங்கள் அன்பு தங்கச்சி, முதல் உதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டு விட்சன்ஸ், வேலுச்சாமி, கிழக்குமலை, கோலங்கள், சின்ன வாத்தியார், டியர்சன் மருது, அவதாரம், அவள் போட்ட கோலம், ஆனழகன், அவ்வை சண்முகி, காலாபாணி, கிழக்கு முகம், மிஸ்டர் ரோமியோ, செங்கோட்டை, வாழ்க ஜனநாயகம், வெற்றி விநாயகம் படத்தில் நடித்தார். 1997ஆம் ஆண்டு ஆகா, மூவேந்தர், காலமெல்லாம் காத்திருப்பேன், ஹரிச்சந்திரா, அரவிந்தன், அபிமன்யு, பொற்காலம், வீரவாண்டி கோட்டையிலே, பகைவன், இருவர், தர்மச்சக்கரம், மாறாத உறவு, மை இந்தியா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு காதலா காதலா, பொன்மனம், கொண்டாட்டம், கண்ணாத்தாள், கோல்மால், சிவப்பு நிலா, என்னாச ராசாவே
புதுமை பித்தன், சங்கமம், மன விரும்புதே உன்னை போன்ற படங்களில் நடித்தார். 1999 பூவெல்லாம் கேட்டுப்பார், அன்புள்ள காதலுக்கு, ரணியன், தொடரும், நிலவே முகம் காட்டு, ஒருவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2000 பிரியமானவளே, ஹேராம், 2001 மிடில் கிளாஸ் மாதவன், தெனாலி, அழகான நாட்கள், தவசி, மிட்டா மிராசு, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஆனந்தம், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, தென்காசி பட்டணம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2002 தமிழன், பாபா, மாறன், நைனா, பேசாத கண்ணும் பேசுமே, ஜூனியர் சீனியர், காமராசு, ஜே ஆகிய திரைப்படங்களிலும் 2003 தம், நலதமயந்தி, சாமி, அரசு, ஆளுக்கு ஒரு ஆசை, ஜூலி கணபதி, ராமச்சந்திரா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2004 எதிரி, தாஸ், ஆணை, லண்டன் படங்களிலும், 2005 மந்திரன், தலைநகரம் படங்களிலும், 2006 மெர்க்குரி பூக்கள், கோவை பிரதர்ஸ், 2007 சொல்லி அடிப்பேன், மாமதுரை, சபரி, முனி, 2008 பொய் சொல்ல போகிறோம், தெனாவட்டு, 2009 மாசிலாமணி, வேட்டைக்காரன், அயன், 2010 உனக்காக என் காதல், துரோகம் நடந்தது என்ன, போக்கிரி ராஜா, குட்டி பிசாசு, பௌர்ணமி நாகம், அம்பாசமுத்திரம் அம்பானி, கொலகொலையா முந்திரிக்கா, தமிழ் படம், காதலர் கதை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2011 1000 விளக்கு, சபா சரியான போட்டி, பொன்னர் சங்கர், பவானி IPS, இளைஞன், காவலன், காசேதான் கடவுளடா, கருவறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இவ்வாறு 4 தலைமுறை நடிகரிடம் தொடர்ந்து நடித்து கொண்டு வந்த அவர் 2023 வரை தங்கர் பச்சான் இயக்கிய கருமேகங்கள் கலைகின்றன திரைப்படம் வரைக்கும் நடித்து கொண்டிருக்கின்றார். மேலும் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து கொண்டிருக்கின்றார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகராக புகழ் பெற்றவர் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள்.